சென்னை கீழ்ப்பாக்கம் வாட்டர் டேங்க் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மழைநீர் வடிகால் பணிகளை உடனடியாக விரைந்து முடிக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரஃபீக் வழங்கியதை பார்ப்போம். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க் பிரதான சாலை தான் தற்போது இருந்து வருகிறோம். இங்கே இருக்கக்கூடிய சாலையில் மழைநீர் வடிகால் பணிகள் திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இருக்கக்கூடிய தாவேக ஆட்சி அமைந்த பிறகும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் பிரதான குற்றச்சாட்டாக உள்ளது. இந்த வழியாக செல்லக்கூடிய நடைபாதையில் செல்லக்கூடிய இருக்கக்கூடிய பொதுமக்கள் இங்கே இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளுக்காக விட்டு செல்லக்கூடிய நிலையில் இந்த பாதிலேயே விட்டு சென்ற இருக்கக்கூடிய இந்த கம்பிகள் இருக்கக்கூடிய கூர்மையாக இருக்கக்கூடிய இந்த கம்பிகளால் நடந்து செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு விபத்துகளும் மற்றும் ஆபத்துகளும் ஏற்பட்டு வருகிறது. பலமுறை இது சம்பந்தமாக இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் வேதனை அளித்ததாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். ஐனாவரம் பேருந்து நிலையத்துக்கு செல்லக்கூடிய இந்த வழியாகவும் மற்றும் இருக்கக்கூடிய இந்த வழியாக செல்லக்கூடிய கெல்லி சிக்னல் இருக்கக்கூடிய முக்கியமாக பிரதான சாலையாகவும் அது மட்டுமின்றி அருகாமையில் இந்துஸ்தான் இருக்கக்கூடிய கல்லூரி ஒன்று துவக்கப்பட உள்ளதாகவும் மற்றும் இந்த சாலைகள் உடனடியாக இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளை விட்டு சென்ற பணிகள், அதாவது திமுக ஆட்சியில் விட்டு சென்ற பணிகள் தாவேக ஆட்சி தொடங்க வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கையாக உள்ளது என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தரன், செய்தியாளர் ரஃபீக்.